அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்பி மைத்ரேயன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்ட அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணி குழப்பத்தில் இருப்பதாகவும் அதிமுகவின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சுவிட்ச் போர்டாக டெல்லி இருப்பதாகவும் கடுமையாக விமர்சித்தார். அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு யுபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கச்சே ஒரு கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொழிக் கொள்கையிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும், இருமொழிக் கொள்கையிலே என்னவா இருக்கும், கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா, தமிழ்நாட்டிற்கு நிதி உதவிகள் மறுக்கப்படுவது, சமக்ர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்படுவதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது, தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது.